புத்திசாலி காகம். கதை சொல்வது ஹேமலதா. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆறு. அந்த ஆற்றக்கரை ஓரத்தில் பெரிய அரச மரம். அது அரச மரம்னா ரொம்ப பெருசாக கிளையெல்லாம் நிறையா இருக்கும்ல. அதில் பல கிளைகளில் நிறைய கூடெல்லாம் கட்டியிருக்கும். பல காக்கா, குருவி இதெல்லாம். காக்கா தான் நிறையா இருக்கும். அந்த காக்காவோட கூடு பக்கத்தில் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் இல்லை, பெரிய மரங்கிறதுனால நிறைய கூடு இருக்கும். எல்லா காக்காவும் முட்டை போட்டிருக்கும். அந்த அரச மரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கும். சின்ன புத்து தான், பெரிய புத்துலாம் இல்லை. அந்த பாம்பு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த காக்காலாம் கூட்டில் இல்லாத நேரம் பார்த்தா நேராக மரத்து மேலே ஏறி ஒரு கூட்லேயும் ஏறி ஒரு முட்டையை உடச்சி அது பாட்டு சாப்பிட்டுடும். ஒரு காக்கா பார்த்தது, என்னடா இந்த பாம்பை எப்படி நம்ம கவுக்கிறது, அதை என்ன பண்ணலாம், அதை எப்படியாவது நம்ம விரட்டி ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டோம். அப்போது ஒரு நாளைக்கு அந்த ஊர் ராஜாவோட ராணி, அவரோட இளவரசி, இன்னும் நிறைய அரண்மனை பெண்கள் எல்லாம் இந்த நதியில் குளிக்கிறதுக்காக வருவாங்க. அவங்களாம் நிறையா நகை நட்டெல்லாம் போட்டுட்ருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் கலட்டி படித்துறைன்னு சொல்லுவோம். அந்த கரையில் இறக்குற இடத்துக்கு படிப்படியாக கட்டியிருந்தால் அது பேர் படித்துறை. அந்த படித்துறையில் எல்லா நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எல்லாம் ஜாலியாக குளிக்க போகிறாங்க. அவங்களுக்கு காவலுக்குன்னு கொஞ்சம் ஆள்லாம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க, அந்த காவல் வீரர்கள்லாம். ஒரு காக்கா பார்த்துச்சு, இதுதான் நம்மளுக்கு சமயம் அப்படின்ட்டு அது நேராக இந்த எல்லோரும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் கழட்டி வச்சாங்களே அந்த இடத்துக்கு போய் இருக்கிறதுலே இப்படி கிளறி பார்த்தா ஒரு பெரிய முத்து மாலை நல்ல பெருசாக இருக்கும். அந்த முத்து மாலையை அப்படியே கவ்விட்டு அப்படியே லேசாக பறந்து போகும். வேகமாக பறந்து போனால் ஓடி போய்டும்ல, மெதுவாக எல்லோரும் அதை பார்க்கணுங்கிற மாதிரி பறந்து போகும். அப்போது அந்த பொம்பளைங்கள்லாம் கத்துவாங்க, ராணிலாம், ஐயோ காக்கா முத்து மாலையை தூக்கின்னு போகுதுன்ட்டு. அப்போ அந்த காவல்காரங்கள்லாம் அந்த காக்காயை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க காவல்காரங்கள்லாம் பார்க்குற நேரம் பார்த்து மெதுவாக இந்த காக்கா என்ன பண்ணோம், கீழே பறந்து போய் அந்த பாம்பு புத்து இருக்குல்ல அதுக்குள்ளே இந்த மாலையை போட்டுடும். உடனே இந்த காவல்காரங்கள்லாம் ஆஹா மாலையை நம்ம எடுத்தாகணுன்ட்டு எல்லோரும் கடப்பாரை அது இதெல்லாம் கொண்டு வந்து அந்த புத்தை உடச்சிடுவாங்க. உடச்சி அந்த மாலையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாம்பு இருக்கிறது இடம் இல்லைல்ல, பாம்பு எங்கேயோ போயிடும். காக்கா பாரு புத்திசாலித்தனத்தால் தன்னோட கூட்டு மட்டும் இல்லை, தன்னை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரோட கூட்டில் இருக்கிற முட்டைகளையும் அந்த காக்கா புத்திசாலித்தனமாக காப்பாற்றிச்சு. அதனால் நம்ம எப்போதும் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணணும். நம்மளை விட விரோதிங்க பெருசாக இருந்தால் கூட அவங்கள பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அவங்கள எப்படியும் நம்ம ஜெயிச்சாகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு மூளையை உபயோகித்து அவங்கள ஜெயிச்சாகணும். இந்த கதை பிடிச்சிருக்கா அவங்களுக்கெல்லாம் ஒரு லைக் போடுங்க. குட், தேங்க்யூ.